ஹலோ வெல்கம் டு குட்டிட்டாங்க வ்ளாக்ஸ். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா டுடே இஸ் மை பர்த்டே. அதனால் ரொம்ப நாளாக கோயில் சைடு எட்டி பார்க்காத நம்ம இன்னைக்கு கோயிலுக்கு போகலான பிளானு. கெட் வித் மீ ரெடி. ஏய் வாட்டடா கோயிலுக்கு போண்டா வாங்கடா. ஏய் உடுங்கடா தோற உடச்சிருவானு மாட்டேங்க, கைப்பிடி தண்ணி வந்துட மாட்டேங்க. ஓகே காய்ஸ், கோயிலுக்கு போக போகிறோம். கோயிலுக்கு என்ன வாங்குங்களா? சூடம் பாக்கெட்டு ஒன்று 5 ரூபா. அச்சி பாக்கெட் ஒன்று சூடம் வச்சு ரொம்ப நாள் தெரியுமா? நீ ஆகிற வரைக்கும் கத்தி பாக்கெட் ஒன்று 10 ரூபா. எண்ணெய் பாக்கெட் ஒன்று அவ்வளோதான். அப்புறம் கொடுங்கண்ணே, அப்புறம் கொடுங்கண்ணே வா. ரவுண்டா 50 ரூபாய் ஆக்கிக்கணும். என்ன வாங்குறீங்க? நாங்கள் என்னமோ வாங்குவோம். பாருங்க, இவங்க டம்ளர் கேட்பானுங்க, சைடிஸ் சீடிஸ் கேட்பாங்க. அதெல்லாம் கொடுத்தீங்கன்னா நான் சத்தியமா இந்த மென்ட்டுங்கிட்டுன்னு எதுவும் கேட்டீங்கன்னா கொடுத்துவே கொடுத்துருவாங்க. நிஜமா தெரியாதுண்ணே. நான் வந்து இந்த 50 ரூபா கணக்கு வச்சுட்டு மீ 250 ரூபாய் ஒன்று டம்ளர்லாம் கேட்பானுங்க. நம்மளுக்கு ஒன்று கொடுத்துருங்க. நீ என்ன பண்ணுங்க தெரியும்பா. எனக்கு தெரியாது. நான் அடுத்த வாட்டி வந்தேன்னா நான் கடைக்கு வர மாட்டேன், பாத்துங்க. அதான் வாங்கி சூடம் நல்ல கஸ்டமர் இழந்துருவீங்க பாத்துங்க. பாருங்க, நானும் அந்த அப்பளம் தானே வாங்கி வைப்பேன். இவங்க எப்பயாவது அப்பலாம் வாங்குவாங்க. நான்லாம் எப்போதுமே இங்கே தான் வந்து வாங்குறேன். அதையும் பார்த்துங்க. 2 கஸ்டமர் முக்கியமா இல்ல ஒரு கஸ்டமர் முக்கியமான? எல்லாரும் வெளியே போங்கடா, நான் மட்டும் தான் இருப்பேன். எல்லாருமே சேர்த்து நிறைய. உனக்கு பிடிக்குமா? எனக்கும் பிடிக்கும். ஏய், ஆளுக்கு பிடிச்ச லவ் சாங்ல இருந்து பிஜிஎம் போடுங்க. லவ்வே பிடிக்காம லவ்ல இதுக்குதான் guys எவ்வளோ சேர்றதே இல்லை. நானு ஏய் இவன் பாரு, வெக்கப்பட்டுட்டு ஒண்ணு அவனை மூடிட்டு போலாம் அப்படிங்கிறடா. இதுமே நெருப்புடி இல்ல. வெங்காயம் தலையில ஊசி பொட்டி விடுறா எரிட்டு அந்த மாதிரி சரி. இந்த ஒரு இதுக்கு சரி, மற்றதுக்குலாம் அது எப்படா உங்க வீட்டுல நீ சோறு சாப்பிட்டா வீட்டுல எல்லாரும் சாப்பிட்ட மாதிரி ஆயிடுச்சு. லைஃப்ல எப்ப பார்த்தாலும் போதுன்னே திரியிறாங்களே. புகழ் இப்ப முன்ன சேராடி மோசமானவன். எப்பலாமா காசு இருந்தா போடுவோங்க. காசு இல்லை. எதுக்கு பங்கு? சாமிக்கு லஞ்சம் கொடுக்குற அளவுக்கு நான் பெரிய ஆள் அவ்வளோ பண்ணுவேன். அப்போ வந்தால் நான் பார்த்துக்கிறேன். அந்த நேரம் தான் நீ சொன்னது யோசிக்கிற மாதிரியானது ஒண்ணுதான். அப்படியே வச்சு பங்கு விளக்கு ஏற்றுனா நீ அண்ணன் வந்து விளக்கு வச்சுட்டேன். சூப்பர் பங்கு. சாமி கும்பிடு. இது என்ன சாமி? பொங்கல் சாப்பிட்றோம் பாருங்க. பொங்கல் கேட்டல கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்தா பத்தாச்சு. மச்சி இருந்தா மச்சி பொம்பை தான் அச்சம் பண்ணுறான். ஆமாம், பாசம். இந்த கோயிலுக்கு எதுக்காக வந்தோம் பார்த்தீங்கன்னா, இந்த கோயில் தான் நம்ம சுற்று வட்டாரத்துலேயே பெரிய லெவல் பெரிய கோயில், ஃபேமஸான கோயில் வந்தாலும் சக்தியான கோயில் தான். இந்த கோயிலேருந்து எங்கெங்கேருந்துலாம் வந்திருக்காங்க. அங்கே கேரளாலேருந்துலாம் 2 பேர் இருக்காங்க. கேரளாந்து பிள்ளைங்க தான் வருங்க. அதான் நீ பிள்ளைங்கள பார்க்க கோயிலுக்கு வந்தால் பிள்ளைங்க தான் தெரியும். அப்புறம் இந்த கோயில் நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை. திருச்சியிலே சமயபுரத்துக்கு அடுத்த பெரிய கோயில்னா நம்ம ஊர் கோயில் தான். கரியாலி மகாமாரியம்மன், சுயம்பு மகாமாரியம்மன் கோயில் தான். சொன்னால் நம்ப மாட்டீங்க. அம்மா சேப்பா வந்து பாருங்க, ஊருக்குள்ளே நீங்கள் வர முடியாது, அந்த அளவுக்கு க்ரௌடாக இருக்கும். ஃபோர்ஸ் அந்த அளவுக்கு இறங்கியிருப்பாங்க. ஆல்ரெடி நாங்கள் லாக் போட்டிருப்போம். பட்டு நம்ம அம்மா சொன்னது அதிலே தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. இருந்தாலும் மறுபடியும் பாருங்க, பார்க்கலாம், பார்த்து விசிட் பண்ணுங்க. சமயபுரத்துக்கு தங்கச்சி இதான் அக்கா. அப்போ அடுத்த நம்ம ஊர் கோயில் தான் பெரிய கோயிலாக போகுது. நம்ம ஊர் கோயில் ஆல்ரெடி பெரிய கோயில் தான். நம்ம ஊர் கோயில் ஆல்ரெடி பெரிய கோயில் தான். கையில கொடுத்தீடா பயமா
பயமா எங்க அண்ணனுக்கா? தேவையில்லாம என்ன நீ எங்கேயாவது நீ கோத்து விட்டு திரியற நீ. சாமி கும்பிடுங்கடா. பிள்ளையார் தோப்பு கணம் போடணும். எத்தனாவது போகணும் பண்ணோம்? 5. உன்னால முடிஞ்ச வரைக்கும் 100 கூட போடலாம். ஒண்ணு இப்படி போன தோப்பு கணனா பிள்ளையார் கூட நீ சதி பண்ற. ஸ்கூல்ல அனுபவம் நிறைய இருக்கு, அதனால போடுறாங்க. ஆனா இங்க பாருங்க, இதுக்கு இங்க எதுக்குதான் தொட்டு கும்பிடுவாங்கன்னு தெரியாது. ஆனா இங்க தொட்டு கும்பிடுற சாமி முன்னாடி இருக்கு, அதனால கும்பிட்டு போறாங்களா? அதான் முன்னாடி கும்பிட போதும். சாமிக்கு முன்னாடி நேருக்கு நேரா சாமிக்கு முன்னாடி நம்ம கும்பிடுறது சக்தி இல்ல, அதனால பின்னாடி தான் நம்ம கும்பிட முடியும். அப்ப முன்னாடி கும்பிட்டீங்க, முன்னாடி சைடா தான் கும்பிட்டோம். கோயிலுக்குள்ள போயிட்டு தொட்டு கும்பிட முடியாதுல்ல. இப்ப சாமி சேர்த்து ஒட்டி தானே இருக்கு. சாமி எப்படி இது பண்ணுவாங்க? இப்ப இங்க சாமி உள்ள இருக்கு, நீ உள்ள வந்து கும்பிட முடியுமா? இங்கன்னா பின்னாடி இருக்கு, கும்பிட முடியாது. நெருப்படி கொடுங்க. நெருப்பி யாரு ஒரு ரூபா முன்னாடி அட்டை கிடந்துச்சு. பொறுத்த கூட தெரியாது. மணி கூட சேர்ந்தா மணி பழக்கம் தானே வரும். திருடிட்டு வராங்க. நான் கூட யாருனி இந்த மாதிரி ஏதோ இதுதான் சாப்பிடறதும் திருடுவேன், நான் ஒத்துக்கிறேன். ஆனா நீ இது நெருட்டு திருட்டு வந்து திருடல கூட. நான் அவங்ககிட்ட கேட்டு வாங்கிட்டு வந்தேன். மணிக்கு ஒரு தீப்பெட்டி பத்த வைக்கிறது இல்ல கைஸ். ஐயோ ஒரு கல்யா 10 வச்சாச்சு. சாமி மணி எங்களை நல்லா பாத்துக்கணும். சாமி சொல்லுவான்னு அம்மா தாயே மஞ்ச மாறி அம்மா இங்க தடையில்லாம சல 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 ஓடுறதுக்கு நீதான் தயார்னு புரியணும். இருப்பேன். முருகனை பார்க்கலாம் பழனிக்கு தான் போவீங்க, நம்ம ஊர்லயே வச்சிருக்கோம். முருகர் 2 பொண்டாட்டிக்கு மணிக்கு 4 பொண்டாட்டியே வரணும். முருகா எங்க அண்ணனுக்கு நல்ல பொண்ணா கிடைக்கணும். முருகர்கிட்ட வேற எதை வேண்ட முடியும்? அதெல்லாம் வேண்டாம். நன்றி ப்ரோ. இதான் அண்ணன் பாசம் பாத்தீங்களா? இல்ல நான் வச்சுட்டேன் பாரு, உனக்கு முன்னாடி நான் 2 தான் வச்சிருக்கேன். இது வந்து முருகனுக்கு வேணும்னு கேக்குறாரு. A few moments later. அவன் செல் தானே அது, மணி செல் அது. போட்டோ வீடியோ போதும். வீடியோ போதுமா?